கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை 2 நாளாகமம் அதிகாரம் 26 வசனம் 5. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கியிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனை தேடி அவருடைய ஆலோசனையின்படி நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 2 நாளாகமம் 26:5 தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது. ராஜாவாகிய உசியாவை குறித்து இந்த வார்த்தைகளில் சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானவற்றை செய்து கர்த்தரை விட்டு தூரம் போன அமத்சியாவின் மகன்தான் உசியா. அவன் தேவனை தேட மனதிணங்கியிருந்தான். அவன் அரசாண்ட போது அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானவற்றை செய்து தேவனை தேடினான். அவன் தேவனை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அவன் தேவனை தேடி அவருக்கு பிரியமானவற்றை செய்தபோது தேவன் அவனோடு இருந்தார். அவன் செய்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனால் அவன் மனமேட்டிமை உள்ளவனாய் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனான். கர்த்தரும் அவனை விட்டு விலகினார். நம்முடைய வாழ்விலும் கஷ்டங்கள் வரும்போது நாம் கர்த்தரை தேடுகின்றோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கின்றோம். கர்த்தருடைய ஆலோசனைகளை கேட்டு அதை செய்ய தீவிரிக்கின்றோம். அப்பொழுது கர்த்தர் நம்மில் மனதிறங்கி நம்முடைய குறைகள் பாவங்களை மன்னித்து அவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். நாம் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு சமாதானத்தோடு வாழும்போது பின் நாம் கர்த்தரை தேட மனதில்லாதவர்களாக கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து கர்த்தரை விட்டு வழி விலகி போகின்றோம். அப்படியாக ஒருபோதும் நாம் செய்யாதபடிக்கு கர்த்தருடைய அன்பை உணர்ந்து அவர் நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தத்தக்கதாக நாம் அவருக்கு பிரியமாய் வாழ்வோம். அவர் நம்மை விட்டு விலகாதவர். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்க அவருக்கு பிரியமுள்ள காரியங்களை செய்வோம். அவருடைய பார்வைக்கு செம்மையானவற்றை செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் நம் காரியங்களை வாய்க்க பண்ணி நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதித்து நம்மோடு கூட இருந்து நமக்கு அடைக்கலமாக இருந்து நம்மை காத்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ உமக்கு செவ்வையானவற்றை செய்து நடக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்மை விட்டு வழி விலகாதபடிக்கு எங்களை நீர் காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கின்றோம். பொல்லாதவனின் வலையிலே நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.